10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பாலோட விலை என்னவா இருந்தது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது என்ன விலைக்கு விற்குது? அதே மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பேங்க்ல சேர்த்து வைக்கிற பணத்தோட மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு போகுதா இல்ல இறங்கிக்கிட்டு போகுதா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சம்பளம் அப்படியே தான் இருக்கு. ஆனா செலவு மட்டும் ராக்கெட் வேகத்துல ஏறுது. பணத்தை பேங்க்ல வச்சா வட்டி கம்மியா தராங்க. ஷேர் மார்க்கெட்ல போடலாமான்னா பயமா இருக்கு. எப்பதான் சார் நாங்க பணக்காரர் ஆகுறது? கரெக்டான கேள்வி சார். ஷேர் மார்க்கெட்ல நேரடியாக முதலீடு செய்ய பயமா இருக்கிறவங்களுக்கும் அதே சமயத்துல தங்களோட பணம் நல்லபடியா வளரணும்ட்டு நினைக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு அற்புதமான வழி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா ஒரு சாதாரண மனுஷருக்கும் புரியுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிக்கடி மியூச்சுவல் ஃபண்ட் டிவியில் விளம்பரம் போடுறாங்களே, முதல்ல அப்படின்னா என்ன? அதை எளிய தமிழ்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ஊருக்கு கார்ல போகணும்ட்டு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, எந்த ரூட்ல போகணும்ட்டும் தெரியாது. நீங்களே காரை ஓட்டிட்டு போனா என்னவாகும்? ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுவே நீங்க ஒரு டிராவல்ஸ் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா அதோட எக்ஸ்பர்ட் டிரைவர் அவரே பஸ்ஸை பத்திரமா ஓட்டிட்டு போய் உங்களை ஊர்ல சேர்ப்பாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கறது மட்டும்தான். ஆஹா, உதாரணம் சூப்பர். ஆனா இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அந்த பஸ் மாதிரி தான். உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணத்தை ஒண்ணா சேர்ப்பாங்க. அந்த மொத்த பணத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் யாருன்னா ஷேர் மார்க்கெட்டை கரைச்சு குடிச்ச ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர். அவர் உங்க பணத்தை எல்லாம் நல்ல லாபம் தர பெரிய நிறுவனங்களோட பங்குகள்ல பிரிச்சு முதலீடு செய்வார். அதுல வர லாபத்தையும் நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இதனாலேயே இதுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்ட். சரிங்க அட்வைசர், விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஆனா இதுல காசு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் எவ்வளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம்? அதை சொல்லுங்க முதல்ல. நியாயமான கேள்வி சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு செய்யும் போது உங்களோட முதலீடு நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கும். உதாரணமாக இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் முதலீடு செய்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கடந்த 15 வருஷங்களாக சராசரியாக வருஷத்துக்கு 12% வரைக்கும் கூட்டு வட்டி, அதாவது கம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்னது, 12%? நிஜமாவா சார்? ஆமாம் சார். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பேங்க் வட்டி மாதிரி வருஷா வருஷம் நிலையாக வராது. மார்க்கெட் ஏறும்போது உங்கள் பணத்தோட மதிப்பும் ஏறும். அதே போல் மார்க்கெட் இறங்கும்போது கொஞ்சம் இறங்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணால் லாங் டேர்மில் உங்களோட சின்ன சின்ன சேமிப்பு கூட ஒரு மிகப்பெரிய தொகையாக மாறும். இதுதான் வெல்த் கிரியேஷனுக்கான வழி. எல்லாம் சரிங்க அட்வைசர். நீங்க 12% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நிஜமாவே கடந்த காலத்துல இப்படி நடந்திருக்கா? எனக்கு கொஞ்சம் ஆதாரம் காட்ட முடியுமா? கண்டிப்பாக சார். ஆதாரம் இல்லாமல் நம்ம எப்பயுமே பேசக்கூடாது. கடந்த 25 வருஷத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தா 2001ல் நிஃப்டியோட மதிப்பு வெறும் 1059 புள்ளிகள் தான். ஆனால் 2025 டிசம்பரில் அது 26,000 புள்ளிகளுக்கு மேலே தாண்டி சாதனை படிச்சிருக்கு. அதாவது கடந்த 25 வருஷத்துல மட்டும் சராசரியா வருஷத்துக்கு 14%க்கும் அதிகமான கூட்டு வட்டி, அதாவது CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்பாடா! அப்போ 2008ல மார்க்கெட் பயங்கரமா விழுந்துச்சே சார். அப்போ காசு போட்டவங்க நிலைமை என்ன? சரியான கேள்வி சார். 2008ல் உலக பொருளாதார வீழ்ச்சினால மார்க்கெட் 50% வரைக்கும் சரிஞ்சது உண்மைதான். ஆனா அங்கதான் மியூச்சுவல் ஃபண்டோட லாங் டேர்ம் ஜேர்னி வேலை செய்யுது. அந்த வீழ்ச்சியிலும் பயந்து பணத்தை எடுக்காம பொறுமையா இருந்தவங்களுக்கு அடுத்த சில வருஷங்களே மார்க்கெட் மீண்டு வந்து அவங்க போட்ட காசை பல மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கு. சுருக்கமா சொன்னா இந்திய பொருளாதாரம் வளர வளர மியூச்சுவல் ஃபண்டுகளும் வளரும். நம்ம நாடு வளரும்ன்ட்டு நீங்க நம்புனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நிச்சயமா முதலீடு செய்யலாம். இருங்க, எனக்கு பேங்க் எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் தான் சார் ரொம்ப பிடிக்கும். அதில் 6%ல இருந்து 7% வரைக்கும் வட்டி தராங்க. நிம்மதியாக தூங்கலாம். அதை விட்டுட்டு நான் ஏன் சார் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும்? நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் சார். நீங்க பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு அமைதியான வில்லனை மறந்துட்டீங்க. தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா விலைவாசி உயர்வு. இன்னைக்கு இந்தியாவில் விலைவாசி உயர்வு சராசரியா வருஷத்துக்கு 6% ஏறிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு கணக்கு பார்க்கலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆவரேஜாக வருஷத்துக்கு 6.5%. நாட்டோட பணவீக்கம் ஆவரேஜாக வருஷத்துக்கு 6%. ஸோ உண்மையான லாபம் இதில் எவ்வளோ வரும்? 0.5% தான். இதில் உங்களுக்கு டேக்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ லாபம் வரும்ன்ட்டு புரிஞ்சுக்கோங்க.
ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை எப்போ சூஸ் பண்ணணும்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய தொகை இருக்கு, ஒரு விஷயத்துக்காக அடுத்த 1-2 வருஷத்துலயே பயன்படுத்தணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வேற இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிக்கவே கூடாது. ஏன்னா குறுகிய காலம்தான் டைம் இருக்கிற போது நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை மட்டும்தான் சூஸ் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பல வருஷத்துக்கு மேலே டைம் இருக்குது, அந்த சமயத்தில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். எல்லாம் சரிதான் சார். ஆனால் டிவியில் விளம்பரம் போடும்போது கடைசியில் வேக வேகமாக ஒரு வரியை படிப்பாங்களே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு. ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆகி என் பணம் பூரா முழுங்கிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? பயமாக இருக்கே. உங்களுடைய பயம் நியாயமானது தான் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் இருக்குது, அதை இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரிஸ்க்கை குறைக்க 2 சூப்பரான வழி இருக்குது. முதலாவது, பல வருஷம் பொறுமையாக இருக்கணும். அதனுடைய பலனையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2வது விஷயம் அசெட் அலோகேஷன், அதாவது டைவர்சிஃபிகேஷன். அப்படின்னா? எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்கள் பணத்தை ஒரே கம்பெனியில் போட மாட்டாங்க, 50க்கும் மேற்பட்ட கம்பெனியில் பிரித்து போடுவாங்க. இதனால் ஒரு சில கம்பெனி நஷ்டம் அடைஞ்சாலும் மற்ற கம்பெனி லாபம் அடையும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பணம் பாதுகாக்கப்படும். வெறும் கம்பெனி ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கோல்டு, டெட் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மார்க்கெட் கிராஷ் அப்போ உங்களோட கேபிட்டல் பாதுகாக்கப்படும். அதனால் எப்போவுமே ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசரோட துணை கொண்டு முதலீடு செஞ்சால் இந்த ரிஸ்க் இன்னமும் குறையும். சரி சார், இன்னைக்கு நான் ஒரு 10,000 ரூபா போடுறேன், அடுத்த மாதமே எனக்கு டபுள் ஆகுமா? எப்போ நான் என் பணத்தை எடுக்கலாம்? அவசரப்படாதீங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பது இன்னைக்கு பணம் போட்டு நாளைக்கே லாபம் பார்க்குற விஷயம் அல்ல. காலம் செல்ல செல்ல வேரூன்றி வளரும் ஆலமரம் போன்றது. நீங்கள் எவ்வளவு காலம் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளவு பெருசாக வளரும். இதனால தான் இதை லாங் டேர்ம் ஜேர்னின்ட்டு சொல்லுவோம். குறைந்தது 5-7 வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக முதலீடு செய்யும் போது தான் அந்த கூட்டு வட்டி, அதாவது கம்பவுண்டிங்கோட மேஜிக் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆரம்ப காலத்தில் சின்னதாக தெரிகிற வட்டி போக போக உங்கள் அசலை விட பல மடங்கு பெருசாக வளரும். ஸோ பொறுமையாக இருக்கிறது தான் இங்கே முக்கியம். அப்பாடா, இப்போ தான் சார் தலைக்குள்ள விஷயமே ஏறி இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போ நான் நாளைக்கே பெரிய தொகையை எடுத்துட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடவா? கண்டிப்பாக வரலாம் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. முதலாவது, மாதம் சம்பளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது சிப். 2வது விஷயம், பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். அடடா, இதில் எது சார் பெஸ்ட்டு? அதை பற்றி தான் நம்மளோட அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாகவும் இதே போல் ஜாலியாகவும் பார்க்கலாம். ஸோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். உங்கள் பணத்தை வேலை செய்ய வைக்கணும்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.